ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விவி ஃபேமிலி பேசுகிறேன். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இந்த இப்போ என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி எடுத்திருக்கேன் இல்லையா, உங்களுக்கு வண்டி எப்படி ஓட்டணும், எப்படி கீரு போடணும் அப்படிங்கிறத மெத்தடு ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு சொல்லித்தரலான்ட்ருக்கேன். ஆல்ரெடி நான் டிரைவர் இல்லையா, இப்போது வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பார்த்துட்டிங்களா? வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்டோ ஆல்ரெடி நான் எடுத்திருக்க காரு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஸ்டேரிங் தெரியும் இல்லைங்களா? உங்களுக்கு ஸ்டேரிங்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டேரிங்கிறது தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா, இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணுறது, ஹெட்லைட் இப்படி திருப்புனா ஹெட்லைட், அதே இப்படி க்ளோஸ் பண்ணோம்னா ஆஃப். இது ஆனு, இது ஆஃபு, அப்படியே இப்படி. அதே மாதிரி இது அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா டிம்மன் பிரைட்டு. ஓவர் ட்ரக் எடுக்கும்போதெல்லாம் இந்த டிம்மன் பிரைட் அடிப்பாங்க இல்லைங்களா, அந்த லைட் இது. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வைப்பர். இது வந்து மேலே தூக்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸில் இந்த மழை வர டைமில் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது வைப்பர், ஓகேங்களா? இது நார்மல், உங்களுக்கு தெரியும் செட்டு. இது உங்களுக்கு மெயின், இதுதான் மெயினானது, இதுதான் உங்களுக்கு கீர். அதாவது இது நியூட்ரல். இப்போ நியூட்ரல் இருக்குது, ஃபஸ்ட்டு கீரில் இருந்தது, இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்போது இதில் மொத்தம் 5 கீரு. முதல்ல பழைய ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா 4 கீர் தான். இப்போ புது வேரியண்ட்டுங்கிறனால 5 கீரு. இது ரிவர்ஸ் கீரு, ஓகேங்களா? அதே மாதிரி கீழே தெரியுதுங்களா, கீழே இது ஆக்சிலேட்டர், அது பிரேக், அது கிளச். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது கிளச்சு, நடுவில் இருக்கிறது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர், ஓகேங்களா? இப்போ எப்படி கீர் போடணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி கீர் போடணுங்கிற சொல்லி கொடுக்குறேன். அது சொன்னேன் இல்லைங்க லாஸ்ட். இப்போது ஃபுல்லாக கிளச்சு மிதிச்சுக்கணும். ஃபுல்லாக கிளச்சு மிதித்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிளில் போட்டிருக்கு இல்லையா, லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கீர், ஓகேங்களா? அதுவே நியூட்ரல் பண்ணி திருப்பி மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா செகண்ட் கீரு, ஓகேங்களா? அப்புறம் அதே மாதிரி நியூட்ரல் பண்ணி தெரியுது பாருங்கள், அப்படியே தள்ளிட்டிங்களா தேர்டு கீரு. அப்படியே தேர்ட்லேருந்து மறுபடியும் நியூட்ரல் பண்ணி லாஸ்ட்டு வந்தீங்கன்னா ஃபோர்த்து கீரு. மறுபடியும் நியூட்ரல் பண்ணி ரைட்டு தள்ளி மேலே டாப்பில் தூக்குனிங்களா 5. அப்படியே நியூட்ரல் பண்ணி மறுபடியும் லெஃப்ட் இழுத்து அதே பொசிஷனில் லெஃப்ட்டு கீழே இழுத்திங்கன்னா ரிவர்ஸ் கீர், ஓகேங்களா? புரிஞ்சுதான் உங்களுக்கு? இது நியூட்ரல், லெஃப்ட்டு தள்ளி ஃபஸ்ட்டு கீரு. ஆனால் இது எதுவுமே கிளச்சு மிதித்து தான் பண்ணணும். கீர் போடும்போது கிளச்சை மிதித்து தான் கீர் போடணும், ஓகேங்களா? கிளச்சை மிதிக்காமல் கீர் போடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, ஓகேங்களா? அதே மாதிரி கிளச்சு சொன்னேன் இல்லைங்களா, கிளச் இந்த 4 தான் மிதிச்சிருக்கு இல்லையா, கிளச் இந்த கிளச்சு மிதித்து தான் கீர் போடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் இப்படி போட்டாச்சுன்னா அந்த கிளச் இருக்குது பாருங்கள், அந்த கிளச்சை அமுத்தி தான் வச்சுருக்கணும். அந்த கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது, கிளச்சு மிதித்து தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கீர் நீங்கள் போட்டாச்சு, ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த ஃபஸ்ட்டு கீர் போட்ட உடனே இந்த காலை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். நடுக்கிறோம் பார்த்தீங்களா, பாருங்கள், மெதுவாக ரிலீஸ் பண்ணி இந்த ஆக்சிலேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சடனாக எடுக்கக்கூடாது. சடனாக எடுத்தோம்னா வண்டி ஆஃப் ஆயிரும்.
அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகும். ஏன்னா நான் ஒரு டைம் நானே வண்டி பழகின புதுசில் நான் நிறைய அடிபட்டிருக்கேன். ஏன்னா பெரிய ஒரு சம்பவம் கூட நடந்துடும். ஏன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா டிரைவிங் பொறுத்தளவு அதை நம்ம வேறு மாதிரி கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் டிரைவிங்கில் எப்பவுமே கற்றுக்கிறது நமக்கு முக்கியம். ஆர்வம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குமோ அதே மாதிரி கவனம் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஃபுல்லாக கிளச் அமுத்து. ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கியர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. அதே மாதிரி நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். எந்த கீரு நீங்கள் போட்டாலும் கிளச்சை அமுத்திட்டு தான் கீரு போடணும். கிளச் அமுக்காமல் கீரு போடக்கூடாது. இது அதே மாதிரி பிரேக் எப்படி பிடிக்கணும்னா, ஸ்பீட் பிரேக் வருது இல்லையா, ஸ்பீட் பிரேக் வரும்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. அப்போ என்ன ஆகணும், ஸ்பீட் பிரேக் வருதுன்னா ஃபுல்லாக கிளச்சு அமுத்திக்கணும். ஃபுல்லாக கிளச் அமுத்திட்டு நியூட்ரு கொண்டு வந்துடணும். நியூட்ரு கொண்டு வந்துட்டு லைட்டாக, அதாவது இங்கே இருங்க, ஃபுல்லாக கிளச் அமுத்திட்டு லைட்டாக கால் வைக்கணும். லைட்டாக சடனாக வைக்கக்கூடாது. இப்படி வைக்கக்கூடாது. நார்மலாக அப்படியே மெல்லமாக தொடணும். ஏன்னா ஃபுல்லாக தடான்னு அமுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்களே போய் ஸ்டேரிங்கில் முட்டிடுவீங்க. உங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு வர்றவங்க, முன்னாடி உட்காந்துட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அடி விழுந்துடும். ஏன்னா பிரேக்குங்கிறது அதுவும் ரொம்ப டேஞ்சர் தான். எல்லாமே நம்ம கால் வந்து ஸ்பீடாக தான் செய்யும். ஆனால் நம்ம கண்ட்ரோலோடு இருந்துக்கணும். ஏன்னா காலை லைட்டாக பிரேக்கில் வச்சு அப்புறம் கிளச்சிலேருந்து லைட்டாக கால் எடுத்து மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஃபுல் கிளச்சு, லைட் பிரேக்கு, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அவ்வளோதான். இதில் டிரைவிங்கில் நான் தெரிஞ்சது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத ஆட்கள் சொல்லி கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் கற்றுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் டாப்பிக்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நிறையா விலாக்ஸ், காமெடி எல்லாமே பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் டிரைவிங்கு சொல்லி கொடுப்பேன். டிரைவிங்கில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் சொல்கிறது அதே விஷயந்தான். சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான். உங்கள் மூலிமா தான் ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது நல்ல பெரிய விஷயம். அதே மாதிரி என் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டிரைவிங் சம்மந்தப்பட்டமான இது விசேஷம் தெரியல, புரியல, கீர் போடுறது, கிளச்சு போடுறது, எப்படி பிரேக் கொடுணும், எக்ஸிலேட்டர் அமுத்துறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கமெண்ட்டுக்காக ஐ எம் வெயிட்டிங். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற 829 சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எப்போ வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.